உறுதியானது விவாகரத்து. எல்லை மீறிய தனுஷ். ஆர்த்தி ஜெயம் ரவியை பிரிய காரணமே இதுதான். ஜெயம் ரவி விவாகரத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. தமிழ் சினிமாவில் காதல் திரைப்படங்களின் மூலமாக சாக்லேட் பாயாக அறிமுகமான ஜெயம் ரவி பல அதிரடி ஆக்ஷன் ஹிட் திரைப்படங்களையும் கொடுத்துள்ளார். இவர் அறிமுகமான ஜெயம் படத்தில் துவங்கி சம்திங், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்பிரமணியம், தனி ஒருவன், ரோமியோ ஜூலியட், பூலோகம், கோமாளி, பொன்னியின் செல்வன் என பல வெற்றி படங்களின் மூலமாக தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே வைத்துள்ளார் ஜெயம் ரவி. இந்த நிலையில் ஜெயம் ரவியை அவரது மனைவி ஆர்த்தி விவாகரத்து செய்ய போவதாக தொடர்ந்து செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் உள்ளன. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இருவருமே அறிவிக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தனர் பலர். ஆனால் தற்பொழுது இது குறித்து பேசிய பத்திரிகையாளர் சபிதா ஜோசப், இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை வந்துள்ளது, அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் பல நைட் பார்ட்டிகளில் தனுஷ் நடிகைகளிடம் எல்லை மீறி பேசியிருக்கிறார், அது எனக்கு நன்றாக தெரியும். அது வெளியில் ஒரு விதமான தவறான கட்டமைப்பை உருவாக்கிவிடும், அப்படிதான் இதுவும். ஆனால் தனுஷுக்கும் இந்த விவாகரத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று பேசியுள்ளார். மேலும் இவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 15 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது விவாகரத்தை நோக்கி இருப்பது அனைவரிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் நேரத்தில் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி சமூக வலைதள பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியுடனான அனைத்து புகைப்படங்களையும் நீக்கியிருப்பது ஒருவேளை விவாகரத்து உண்மைதானோ என்று பலரிடையே கேள்வி எழுப்பி வருகிறது. சிறந்த காதல் ஜோடியாக பார்த்து ரசிக்கப்பட்டு வந்த இவர்கள் பிரிவுக்கு யார் காரணம் என்று பார்த்தால், ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகையுடன் மிக நெருக்கமாக பழகி வந்ததுதான் என்று சிலரும் கூறுகிறார்கள். இவர்களது பிரிவுக்கு இதுவும் காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் ஜெயம் ரவியின் மனைவியான ஆர்த்திக்கு எந்த ஈடுபாடுமே இல்லையாம். சொல்லப்போனால் அவர் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழதான் ஆசைப்படுகிறாராம். ஆனால் ஜெயம் ரவியோ அதிகப்படியான மன உளைச்சல் காரணமாக விவாகரத்து முடிவில் தீவிரம் காட்டி வருகிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர் பயில்வானும் அதையே தான் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஜெயம் ரவி விவாகரத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. முதலில் ஒரு ஜோடி பிரிய போகிறது என்றால் அவர்கள் எடுக்கும் முதல் ஆயுதம் தங்களின் சமூக வலைதள பக்கத்தில் தன் பார்ட்னருடன் இருக்கும் புகைப்படங்களை நீக்குவதுதான். அதற்கு உதாரணமாக தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி பிரிவின் போது கூட இதே போன்றுதான் நடந்தது. ஆனால் இவர்கள் நேரடியாக இன்னும் தெரிவிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. மேலும் விரைவில் இவர்களின் பிரச்சனைகள் தீர்ந்து கடைசி வரை இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இப்படி சினிமா துறையில் இருப்பவர்கள் அனைவரும் தொடர்ந்து விவாகரத்து பெற்று வந்தால் அவர்களை ரோல் மாடலாக வைத்திருக்கும் பலருக்கும் இதே முடிவை தான் எடுக்க தோண்டும் என்றும் இது சமுதாயத்திற்கான சீர்கேட்டிற்கான வழி என்றும் கூறுகின்றனர். எது எப்படி இருந்தாலும் ஜெயம் ரவி அவரது மனைவியுடன் சேர்ந்து வாழ நாமும் பிரார்த்திப்போம்.